யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இன் பிரெக்னன்சி. ப்ரெக்னன்சியில் யூடிஐ ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த யூட்ரஸோட எஃபெக்ட்னால நமக்கு அந்த கொஞ்சம் பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்ஷன் பிளாடர் மேலே இருக்கிறதுனால நமக்கு இன்கம்ப்ளீட்டாக யூரின் போகிற சான்ஸ் இருக்குது. செகண்ட், ஹார்மோன் ப்ரொஜெஸ்டோன் எஃபெக்ட்னால இந்த யூடிஐ வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இது வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா, அதாவது சிம்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். நம்பர் 2, சிஸ்டைட்டிஸ், அதாவது நம்ம யூரின் போகிறப்போ அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், அண்ட் எரிச்சல் இருக்கும், அண்ட் அடிவயிறு வலி வேகாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இது சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்டினேட்டல் விசிட்டில் வரும்போதே ஒரு யூரின் கல்ச்சர் எடுத்து பார்த்துட்டு அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம ட்ரீட் பண்ணது பெட்டர். டாக்டர், இன்ஃபெக்ஷன் இருக்குது சொல்கிறீங்க, மாத்திரை சாப்பிட்டா குழந்தை பாதிக்குமா அப்படிங்கிற டவுட் வரும் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சேஃப் மருந்து இப்போ வந்திருக்கு. அதை கரெக்டான கோர்ஸில் எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் யூரின் கல்ச்சர் பார்க்கணும். அது கண்டிப்பான அவசியமான ஒன்று. அண்ட் எப்படி இதை ப்ரிவென்ட் செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அடிக்குவேட்டாக தண்ணி குடிக்கணும். அண்ட் யூரின் வருது அப்படின்னா அதை அடகக்கூடாது. உடனே போயிட்டு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது.